கங்கா மாப்பிள வாங்க வாங்க மாப்பிள மாப்பிள வாங்க. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. கங்கா, கங்கா என்னம்மா மாப்பிள டல்லா இருக்காரு? என்னாச்சுமா? அப்பா வீடு விற்கிற ஏற்பாட்டை உடனே கேன்சல் பண்ணிடுங்க. ஐயோ ஏம்மா என்னம்மா சொல்ற? விஷயம் ஏதாவது வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சா? பெரிய பிரச்சனை ஆயிடுச்சாமா? அங்க எந்த பிரச்சனையும் இல்லப்பா. இவரால தான் விஷயம் வெளியே தெரிஞ்சு போய் பெரிய பிரச்சனை ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. என்ன நடந்ததுமா? புரியுற மாதிரி சொல்லுமா. ரெஜிஸ்ட்ரேஷன் பத்தி உங்ககிட்ட போன்ல பேசிட்டு நான் திரும்பினேன். திடீர்னு மாமா நிக்கிறாரு. ஐயோ மொத்தமும் போச்சா? அப்புறம் என்னமாச்சு? அப்படிதான் நானும் நினைச்சேன். ஆனா அவர் காதுல இயர்பட்ஸ் போட்டிருந்ததுனால நான் உங்ககிட்ட பேசின எதையும் அவர் கேட்கல. அப்பாடா, இப்பதாம்மா போன உசுறு எனக்கு திரும்பி வருது. சரிம்மா, எல்லாத்தையும் எதுக்குமா கேன்சல் பண்ண சொல்ற? நடந்தத இவர்கிட்ட சொன்னேன். ஏற்கனவே உயிரோட இருக்கிற அப்பாவுக்கு டெத் சர்டிபிகேட் வாங்கினதை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தவருக்கு நான் சொன்னதை கேட்டு எனக்கு என்னமோ இது தப்பான விஷயமா தெரியுது. மாட்டினாலும் மாட்டிப்போன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு பயந்தே சாகுறாரு. எனக்கு என்னமோ இவரை வச்சுக்கிட்டு இந்த ப்ராசஸை சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியும்னு நம்பிக்கையே சுத்தமா இல்லப்பா. என்ன மாப்பிள்ள இது? பெண்ணை திரண்டு வரும்போது பானை உடைஞ்ச கதை மாதிரி ஆயிரும் போல இருக்கே. அப்பாவை பார்க்கும் முதல்ல குற்ற உணர்ச்சி என்ன கொல்லுது மாமா. கண்ணு முன்னாடி கல்லு மாதிரி இருக்கிற மனுஷனை போய் செத்துட்டாருன்னு போய் சொல்லி. மாப்பிள, நீங்க எந்த தப்புமே செய்யாதப்ப எதுக்காக கில்ட்டியா ஃபீல் பண்றீங்க? உங்க அப்பா உயிரோட இருக்கும்போது டெத் சர்டிபிகேட் வாங்குறது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அதுக்கு காரணம் யாரு? உங்க அப்பா தானே. நியாயமா உங்க கோரிக்கையை நீங்க எடுத்து வைக்கும்போது அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு கையெழுத்த போட்டு வீட்டை விற்க சம்மதிச்சிருந்தா எதுக்காக நம்ம இவ்வளவு ஏற்பாடு பண்ண போறோம்? அப்ப தப்பு செஞ்சது யாரு? உங்க அப்பாவா இல்ல நீங்களா?